ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு திருச்சி விருந்து. நம்ம திருச்சி விருந்தில் விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம திருச்சியில் இப்படி ஒரு சூப்பரான இடத்த பார்த்த பிறகு விளாக் போடாமல் என்னால் இருக்க முடியலை. ஆமாங்க, நம்ம திருச்சிக்கு மேலும் பெருமை சேர்க்குற மாதிரியான இந்த இடம் இருக்குது. திருச்சி பேர்ட்ஸ் பார்க். எங்கள் பெரியவங்களுக்கு 200 ருபீஸ், சின்ன பிள்ளைங்களுக்கு 150 ருபீஸ் அப்படி டிக்கெட் வாங்குறாங்க. ஆனால் நாம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளான பிளேஸ் தான் இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க். ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பறவைகள் மட்டும் இல்லை, முயல், குனிபிக், ஃபிஷ் அக்வாரியம், பாம்பு, எலி எல்லாம் இருக்குது. பறவைகளில் நெருப்புக்கோழி, ஈமு, கோழி, வாத்து, புறா, கிளிகள் எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்குமே நம்ம ஃபீட் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. நான் போட்ட விளாக்லேயே ஏற்காடு பீக்கு பார்க்கில் தான் இந்த மாதிரி நாம் பார்த்துருப்போம். அது நம்ம ஊருக்கே வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருச்சினாலே சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் கிடையாது, ஆனால் இப்போ நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி வந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் அந்த பீக்கு பார்க்கை விட இந்த இடம் நல்லா பெருசாகவும் இருந்தது. நிறைய வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. இந்த புறாக்கள்லே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. நீங்கள் இன்னும் இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கை பார்க்கலையா? போனதும் கூட்டமாக இருக்குதுன்னு திரும்பிட்டிங்களா? ஆனால் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு நேரில் பார்த்த மாதிரியான ஒரு திருப்தியை இந்த வீடியோ கண்டிப்பாக கொடுக்கும். நாங்கள் போன போதும் சரியான கும்பலாக தான் வெளியே இருந்துச்சு. நான் வெளியே ஃபஸ்ட்டு காட்டியிருக்கும் போதே பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் அந்த லைன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நாங்களே சரி என்ன பண்ணுறது, போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நாங்கள் இருந்தோம். சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். ஆனால் உள்ளே போகும்போது உங்களுக்கு அந்த கும்பல் இல்லை. ஏன்னா அவங்கவுங்க அங்கங்கே பிரிஞ்சிடுறாங்க. இடம் பெருசாக இருக்கிறதுனால அந்த கும்பல் நம்மளுக்கு தெரியல. இந்த பார்க் அமைஞ்சிருக்க இடம் கம்பரசம்பேட்டை குடமுருட்டி ஃப்ரிட்ஜு பக்கத்தில். ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனதுமே நெருப்புக்கோழி இருந்துச்சு, அடுத்து ஈமுக்கோழி, அடுத்து நிறைய வகையான புறாக்கள் இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நம்ம திருச்சி விருந்தில் எப்படிப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டுருக்கேன்னு என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன். என்னோடய சேனலில் புதுசாக சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் நான் டெய்லி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் ரீசெல்லிங் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பரான கலெக்ஷன்லாம் டெய்லி நான் ஒரு 3 கலெக்ஷனாவது உங்களுக்கு போட்டுடுறேன். ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலை வாட்ச் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பர் கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் பேசிக்கிட்டே எவ்வளோ தூரம் போயிடுச்சு. நிறைய புறாக்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 35 நிமிஷத்துக்கு மேலே நான் வீடியோ எடுத்திருந்தேன். அதில் இப்போ பாதி ஆக்கி தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ தூரம் நான் எடுத்திருந்தேன். இருந்தாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அலுப்பாயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நிறைய சுருக்கிட்டு தான் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் இதை பார்த்துட்ருக்கீங்க. எப்போவுமே கலெக்ஷன் சொல்லி எனக்கு அதுவே தான் வாயில் வருது, சாரி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நிறைய புறாக்கள், கோழி, வாத்து எல்லாமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் அப்படி போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, நான் சொல்கிறது ஓவராக இல்லாமல் கரெக்டாக சொல்கிறேன்னா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்க்குறது கூட உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். நீங்கள் போக போக பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான இடம், சூப்பரான கிளிகள், பறவைகள் எல்லாமே வரப்போகுது. ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபிஷ் அக்வாரியம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கோழி வகைகள் தான் நிறைய பார்த்துருப்பீங்க. அடுத்து நீங்கள் இப்போ பார்க்குறது ஃபிஷ் அக்வாரியம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் நிறைய வெரைட்டிஸான ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. மற்ற இடத்த விட இந்த ஃபிஷ் அக்வாரியத்துக்குள்ளே போகும்போது கொஞ்சம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அந்த கூட்டத்துக்குள்ளே போந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் எப்படியாவது எடுத்துட்டேன். நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. டேங்க்கும் உங்களுக்கும் ஒவ்வொன்றும் நல்ல பெரிய டேங்காக வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா
உயரமாக நல்லா பெருசாக இருந்துச்சு. அதில் நல்ல பெரிய பெரிய மீன்கள் கூட வச்சுருக்காங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சூப்பரான பீசஸ்லாம் இருக்குது பாருங்கள். கவர்மெண்ட் இதுனா உங்களுக்கு ஒரு விஷயம் செய்கிறாங்க. என்னென்னா வீல் சேர் போகிறதுக்கு உங்களுக்கு அழகாக சறுக்கு பாதையை வச்சுருக்காங்க. அதில் நம்ம போகிறதுனால உங்களுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் தனியார் இதில் எந்த வகையான இதுலேயுமே ஒரு கடைன்னாலும் சரி, இந்த மாதிரி பார்க்கு ஏதாவது போனோமாக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கவே மாட்டேங்குது. ஏன்னா எல்லாருமே இப்போ வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே யாரையும் வைக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்லை. வெளியே கூட்டிகிட்டு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ கூட்டிகிட்டு வரவங்களுக்கும் வசதியாக இருக்கும், வர்றவங்களுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ தனியாரில் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்கவங்களும் இந்த மாதிரி வசதிகள் செஞ்சிங்கன்னா அவங்க வர்றதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் இப்போ இந்த செஞ்சுருக்க பேர்ட்ஸ் பார்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பாராட்டியே ஆகணும். அதே மாதிரியே நம்ம திருச்சியில் இன்னும் இல்லை, எங்கேயுமே இப்போ நிறைய இடத்துங்களில் சாலைகள் நல்லாவே இல்லை. நிறைய இடங்களில் பார்க்குறேன். நானும் நிறைய ஊர்களுக்கு போயிருக்கேன். சாலைகள் ரொம்ப கரடு முரடாக இருக்குது. இதை நீங்கள் இந்த வீடியோவை கவர்மெண்ட்டில் இருக்கவங்க யாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கலாம். ஏன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க பாதசாரிகள்னு சொல்லலாம். பைக்கில் போனாலோ காரில் போனாலோ, அதிகமாக பைக்கில் போகிறவங்களுக்கு ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரியான சிச்சுவேஷன்கள் நிறைய நடக்குது. ஏன்னா நிறைய பாதைகள் நல்லா இல்லாமல் போகுது. சரி, அதை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இன்னொரு ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் மறுபடிக்கும் அதே மாதிரி தோண்டிடுறாங்க. தோண்டி போட்டுட்டு அது ரொம்ப நாள் அப்படியே நீடிக்குது. இதை கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க யாராவது கவர்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்கள். தயவு செஞ்சு ரோடு சாலைகளை கொஞ்சம் பராமரிப்பாக வச்சுக்கோங்க. அதுதான் மக்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. மெட்ரோ கொண்டு வர போகிறோம், பைப்லைன் கீழே வருது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு ரோடை சாலைகளை தோண்டி போட்டுறாங்க. ஆனால் தோண்டி போட்டு கிட்டத்தட்ட திருச்சியில் ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப இப்படியே தான் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இதுலேயும் இடையில ஏதாவது சாலைகளை பராமரிப்பு பண்ணுறேன்ட்டு தோண்டி போட்டுடுறாங்க. அதுலேயும் ரொம்ப நாளைக்கு அது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா பைக் ஓட்டுவேன். இப்போ என்னால் பைக் ஓட்டுறதுக்கெலாம் பயமாக இருக்குது. என்னென்னா இருக்கிற சாலைகளோட அமைப்புனால தான். ஸோ கவர்மெண்ட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இந்த பேர்ட்ஸ் பார்க் வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ அதை ரீச் பண்ணும்போது இந்த மாதிரியான வார்த்தைகளும் அவங்கள கவர்மெண்ட்டை போய் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கும் நல்லது நடக்குங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் கண்டிப்பாக இதை சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ தொடர்ந்து எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்க. இப்போ அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குனிப்பிக், முயல் இதெல்லாம் பார்க்குறீங்க. முயல் வகையிலையும் நிறையா இருந்துச்சு, அதே மாதிரி குனிப்பிக்லேயும் நிறையா இருந்துச்சு. கூண்டுக்குள்ளேயும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தனியாக வச்சிருந்து நம்மளுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி முட்டைக்கோஸ், கேரட் இதெல்லாம் கையில் கொடுக்குறாங்க. நம்ம கொடுத்தமாக்கும் சாப்பிடுது. அடுத்து நீங்கள் இப்போ பெரிய ஒரு டேங்க்கில் இந்த ஃபிஷ்ஷஸ் பார்க்குறீங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்ல பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸாக இருந்துச்சு. இதுக்கும் நம்மளுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. அதை கொடுத்தோன்னா சாப்பிடுது. எல்லாமே குவியெல்லாம் எல்லாமே ஒன்றா நிற்கிது. இது கூட நான் ரொம்ப நேரம் எடுத்திருந்தேன். இதில் நான் பாதி கூட போடலை, அவ்வளோ நேரம் எடுத்திருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு அதே மாதிரி கையை உள்ளே விட்டு எல்லோரும் கையை கடிக்கலாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நான்லாம் கொடுக்கல, ஃபுட்டு மட்டும் போட்டேன். எல்லாமே சாப்பிட்டுச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இது. இந்த ஃபிஷ்ஷஸ் நல்ல கலராக நல்ல பெருசாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷஸோட பேர் உங்களுக்கு கொய் ஃபிஷ். இப்போ நீங்கள் பார்க்குறது பறவைகளோட முட்டையை அடைகாக்கும் முறை. அதில் இன்குபேட்டரில் வைக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கிறதையும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போது பிறந்த குஞ்சிலேருந்து 1 வீக் ஆனது, கொஞ்சம் 2 வீக் 3 வீக் ஆனது, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க.
அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது எலி வகைகள், அப்புறம் பாம்பு, ஆமை இதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ரூமில். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. எலி, அதே மாதிரி ஃபிஷ் அக்வாரியம் இந்த மாதிரி இருந்துச்சுல, அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூம் மாதிரி வச்சு தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் நம்ம போயிட்டு வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அது மாதிரி இப்போ நம்ம பார்க்குற ஹாலில் வந்து எலி, ஆமை, பாம்பு, அந்த மாதிரி தவளை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து முள்ளெலி, அது ரெண்டுமே தூங்கிட்டு இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. இங்கே நீங்கள் பார்க்குறது ஆமைகள் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு, நிறைய வச்சுருந்தாங்க. இந்த குட்டியாக இருக்க ஆமையை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. இது பந்து மலைப்பாம்பு அப்படின்னு போட்டிருந்தாங்க. பந்து மாதிரி சுருண்டு போய் கிடந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுலேயே அந்த கல்லுக்குள்ளே ஒரு பாம்பு இருந்துச்சு, அது நல்லா அசைஞ்சிக்கிட்டு இருந்தது. அதுவும் மலைப்பாம்பு தான். அடுத்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஓணான் பச்சோந்தி. அந்த பச்சோந்திலே நிறைய வகை வச்சுருந்தாங்க. அது வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பறவைகள் நிறையா இருந்துச்சு அது பக்கத்துலேயே. இது எல்லாமே நம்ம இப்போ வெளியில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பீக்கு பார்க்லேயே சொல்லியிருப்பேன், அதே மாதிரியே ஒரு இடம் தான் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. பறவைகளை போய் நம்ம உள்ளே போய் பார்க்குற மாதிரியான செட்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி 2வது வாரத்தில் நாங்கள் போயிருக்கோம். வீக்கெண்ட்லேயே ரொம்ப கும்பலாக இருக்கும். நாங்கள் போனது வீக்கெண்ட் தான், சாட்டர்டேயில் போனோம். நல்ல கும்பலாக இருந்துச்சு. ஆனாலும் உள்ளுக்குள்ளே வந்தோடனே நம்மளுக்கு கும்பல் கம்மியாயிடுச்சு. அடுத்து நீங்கள் இப்போ பார்க்க போகிற செட்டிங்ஸ், அதாவது அவங்க இந்த பறவைகள் நம்ம கையில் வந்து நிற்கிற மாதிரி இது பண்ணுறாங்கள்ல, அது அந்த இடத்தோட பேக்ரவுண்ட் தான் இது. வெளியே இருந்து பார்க்குறதுக்கே இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகும்போது ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே போக முன்னாடி நம்மளை சானிடைஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. கையெல்லாம் கழுவிட்டு காலையும் நம்ம வந்து சானிடைசரில் நினச்சிட்டு தான் உள்ளே போக முடியுது. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் தான் சூப்பரான இடம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட் ஒரு கேட்டு, செகண்ட் ஒரு கேட்டு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அது உள்ளே வந்து பார்த்ததும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம திருச்சியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பசுமையாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் அழகாக வச்சுருக்காங்க. ரொம்ப செட்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இடமும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நம்ம உள்ளே வரும்போதே கிளிக்கு ஃபுட்டு கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு கையில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. சூரியகாந்தி விதையை தான் கையில் கொடுக்குறாங்க. இந்த இடங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேரும் வச்சுருக்காங்க. கையில் ஃபுட்டாக வச்சுக்கிட்டு நிறைய பேர் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு கிளி கூட பக்கத்துலேயே வரல ஃபஸ்ட்டு. எல்லாருக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு, என்னடா அது கிட்டே வர மாட்டேங்குதுன்னு. அது என்னென்னா இடம் கொஞ்சம் நல்ல பெருசாக இருக்குது, ரொம்ப பரவலாக இருக்கவும், அதாவது ஒவ்வொரு இடத்துல இருந்துக்கிறது. அதுக்கு மேலே நிறைய பேர் ஃபுட்டை கொண்டு போய் அதை சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப நேரமாக கிட்டேயே எந்த பறவையும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பழகின பிறகு ஒவ்வொன்றா வந்துச்சு. இந்த பையன் கூட ரொம்ப க்யூட்டாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், கிளி வா வாண்டு. பாவா இருந்துச்சு அந்த பையன் சொல்லும் போது. எங்கே போனாலும் பறவைகளோட சத்தம் காதில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே அருவி கொட்டுற மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்களா, இதுலேருந்து சாரல் வர்றது எல்லாமே சூப்பராக அந்த இடம் அவங்களுக்கு நல்லா அந்த என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு நினச்சா கூட இங்கே போகலாம். ஏன்னா இங்கே பார்க்குற இடம் எல்லாமே சூப்பராக இருக்குது. பறவைகளும் இருக்குது, உங்களுக்கு இடமும் நல்லா சூப்பராக இருக்குது. அதனால் நல்லாயிருக்கும் பார்க்க. இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வெளியே போகும்போது ஒரு கேண்டீன் இருக்குது. அப்புறம் பசங்க விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியாவும் இருக்குது வெளியவே. இதை விட்டு வெளியே போகும்போது கேண்டீனில் சாப்பாடு எல்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல இடம் நல்லா சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. அது நான் ரொம்ப எடுக்கலை,
கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்து நீங்கள் லாஸ்ட்டில் வரும் பார்த்துக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த கூண்டை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா திருப்பி உள்ளே வர முடியாது. அதனால் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல. காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் இருக்குது இந்த பார்க்கு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் போனீங்கன்னா. நீங்கள் வெளியே டிக்கெட் கொடுக்குற இடத்துல கும்பலை பார்த்துட்டு உள்ளே இதே கும்பல் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பிடாதீங்க. ஏன்னா உள்ளே அந்தளவு க்ரௌடு இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் எல்லா இடமுமே இருக்குது. பாருங்கள், நான் டிக்கெட் கொடுக்குற இடத்துல நான் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். சரியான கும்பல் இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து பார்க்கவும் அந்த இடம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய இடம் இருக்கிறதுனால மக்கள் வந்து பரவி இருக்கிறதுனால அவ்வளோவா தெரியல, ஃப்ரீயாக தான் தெரியுது. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, அதுலேயே தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் ஒவ்வொரு இடத்தையும் எந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, எப்படி எப்படி அழகாக இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு இடமும் தனித்துவமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தனித்துவத்தோடு உங்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆக மொத்தம் இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க்க நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாங்கிறதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் போகலை, எப்போ போகலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்ட்டு அதையும் சொல்லுங்கள். நீங்கள் வீக்கெண்ட்லேயும் போகலாம், வீக் டேஸ்லேயும் போகலாம். எப்போ போனாலும் இந்த இடம் உங்களுக்கு க்ரௌடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் உள்ளே போனால் ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் நல்லா அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். அதாவது காலை 9 டு ஈவினிங் 6 o'clock வரையும் இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் தான் கேண்டீன். இந்த கேண்டீன்லேயே நீங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டை இங்கே வச்சு சாப்பிடலாம். இதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறதும் ப்ளே ஏரியா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் வர சாரீஸ் கலெக்ஷனையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். சூப்பரான கலெக்ஷன் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது.